ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, நாம் இப்பொழுது சாமுவேல் முதல் புத்தகத்தின் 19ஆம் பிரிவுக்குள் நுழைய இருக்கின்றோம். ஏற்கனவே தன் மகளை கொடுத்து மருமனாகி இருக்கின்ற தாவீது, அதில் வழியாகவும் எப்படி கொள்ளலாம் என்று பார்க்கின்ற சவுல், இப்பொழுது என்ன நடந்தது, இதில் கடவுள் எவ்வாறு காப்பாற்றினார், தாவீது எவ்வாறு தப்பித்தார் என்பதை எல்லாம் நாம் வாசிக்க இருக்கின்றோம். அதனோடு சேர்ந்து இருக்கின்ற நகைச்சுவைகளையும் நாம் தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. எப்பொழுதும் போல உங்களிடமிருந்து இந்த 19 அதிகாரம் தருகின்ற விவிலிய வாழ்வியல் கருத்துக்கள் என்ன, இதில் ஆசிரியர் தருகின்ற அந்த நையாண்டிகள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்ற தந்தை அவர்களே. ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக சொல்லிட்டு போகிறேன். எங்களுடைய மறைந்த அதிபர் பேரூர் திரு KJ தாமஸ் அவர்கள், அவர்களிடமிருந்து நிறைய நற்பண்புகளை நான் கண்டு வியந்து மலைத்து போயிருக்கிறேன். எங்களுடைய பேராசிரியராகவும் இருந்தார். அவருடைய ஒரு மனித அணுகுமுறை ரொம்ப அழகாக, ஹியூமன் அப்ரோச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் ஸ்டாஃப் மீட்டிங் என்று சொல்லுகிற அந்த பேராசிரியருடைய குழு இருக்கும். அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த வாரத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் அதை பற்றிய விவாதங்கள், ஏதாவது நிகழ்ச்சிகள் நடைபெற்றும் என்றால் அதற்குரிய அமைப்பு முறைகள், யார் பங்கீட்டு செய்வது, எந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அப்படின்ற செய்திகளும் ஒவ்வொரு வாரம் கூடி பேசி தீர்வு கண்டு அந்த வாரத்தை கடந்து செல்வோம். சில சமயத்தில் வழக்கம் போல் காரசாரமான விவாதங்கள் வரும். சில சமயத்தில் வார்த்தை கூட கொஞ்சம் குரல் எழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்தை வலியுறுத்த வேண்டிய வரக்கல. ஒரு சமயத்தில் அந்த மாதிரி உக்கிரமான ஒரு நிலை வரும்போது தந்தை அவர்கள் அவர் அதிபராக இருந்து என்ன நடிச்சிருப்பார், ஒரு சின்ன ஜோக் அடிப்பார். அந்த எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு ஒரு ஜோக் அடிப்பார். அப்படி ரொம்ப இயல்பாக சொல்வார். ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, இயல்பாக இருக்கும். அந்த அப்படியே இந்த உக்கிரம் அப்படியே குறைஞ்சிடும். பொங்கி வந்த பாலில் கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி அப்படியே ஃபைனாக அடங்கும். அப்படியே அந்த சூழல் மாறும். அது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு நல்ல பண்பு, வியக்கத்தக்க பண்பு. யாரும் வந்து பஸ்டிங் பாயிண்ட்டு போகாமல் அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சு அப்படியே ஹியூமன் லெவல்லே திங்க் பண்ணுங்கள், பேசுங்க அப்படின்ற ஒரு இதை வந்து ரொம்ப அழகாக சைக்காலஜியில் ஹேண்டில் பண்ணுவார். அவர் ட்ரெயின்டு டீச்சர், அவர் B.Ed முடித்தவர். அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கும். வியந்திருக்கிறேன். இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய மனப்பங்குலையும் வந்து அப்படியே என்ன சொல்றதுனாக்க, நம்ம இது சொன்ன மாதிரி இந்த ரணக்களத்துலேயும் ஒரு கிளுகிழுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காட்சியை 19ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அதான் வந்து அந்த எபிரேய ஆசிரியத்துக்கு ஒரு தனிச்சன்மை. இது வரைக்கும் பார்த்தோம் கத்தி, கபடா, ரத்தம், வெட்டு, குத்து, பிரமாணிக்கு முன்ன வாக்கு தவறானது, பழி வாங்குதல், அடக்குமுறை அப்படிலாம் அப்படி பார்த்து நம்ம அப்படியே டயர்டாக இருக்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் அப்படியே ஒரு நைஸாக ஒரு காட்சி வைக்கிறாரு. அந்த காட்சியை பார்த்து அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு காட்சி. அந்த காட்சியோட இறுதி வசனத்தை பாருங்களேன். இறுதி வசனத்தை வாசிங்களேன். 19ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தை வாசிங்களேன். 24. அவரும் தம் மேலுடையை கலைந்துவிட்டு சாமுவேலின் முன் அவரும் இறைவாக்குரைத்தார். அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார். அதனால் தான் சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற சொல் வழங்கலாயிற்று. சத்திய தூக்கிட்டு வெட்டறான்னு போறவன் ட்ரௌசர் கழண்டு கீழே விழுந்து அப்படியே மெய் மறந்து கிடக்குறான். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கட்டுங்க ஏன்ட்டு திரும்பி வந்துடுறான். அப்படி ஒரு காட்சியை வந்து அமைக்கிறார் ஆட்சி. அந்த காட்சி அமைப்பு வந்து அவ்வளோ அருமையாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு எந்த ஒரு அழகான வர்ணனை நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தி நீட்டாக சொல்லி வைக்கிறார். அருமையாக இருக்குது அந்த காட்சி, வந்து ரொம்ப அழகான காட்சி. இந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய பார்க்கும்போது அந்த பிப்ளிய நையாண்டின்ற ஒரு வார்த்தை, அந்த பிப்ளிக்கல் சட்டையர், பிப்ளிக்கல் பொலமிக்ஸு, பிப்ளிக்கல் காமெடி வந்து அழகாக அந்த இடத்துல ஆசைப்படுறாரு. நம்ம அதை பற்றி ஒரு லைட்டர் வெயினில் நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படி அதுக்கு என்ன ஒரு பாடம் நமக்கு சொல்லுது அப்படின்ற தன்மைகளையும் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இந்த இதுதான் ஒரு சின்ன முன்னுரையாக இருக்குது. இந்த 19ஆம் அதிகாரத்துடைய மைய கருத்து என்ன? இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? போர்க்களத்தில் வென்ற தாவீது, அரண்மனையில் தாக்கப்பட்ட தாவீது, உறவு நிலையில் பாதிக்கப்பட்ட தாவீது, ஓட ஓட விரட்டப்படுகிற தாவீது, நண்பர்களினாலும் மகன்களினாலும் ஆபத்தை வருவிக்க நினைத்த சவுல் என்று அப்படியே ஒரு சேசிங்லேயே போயிட்டுருக்குது. சேசிங் இல்லைங்களா? அவர் தாவீது ஓடுறாரு, சவுல் துரத்துறாரு. அந்த கலையில் அப்படி கதை போயிட்டுருக்குது. இந்த இடத்துல
எப்படி வந்து சவுல் வந்து தாவீதினுடைய எல்லைக்குள்ளாக வந்து செயலிழந்து போகிறான்னு ஒரு காட்சியை ஆசிரியர் சொல்லி, நீ என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ டம்மி பீஸு அப்படின்ற ஒரு காட்சியை வந்து அப்படி இயல்பாக சொல்லிட்டு போகிறார். அப்படி சொல்லிட்டு போகிற முன்னாடி நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய காட்சியை வந்து இப்படி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வருது. சமீபத்தில் ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன். ஹீரோ வந்து படம் முழுக்க வியாபித்து இருக்கிறார். அவருடைய நடிப்பு, வசனங்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ் அருமையாக நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸில் அவருக்கு வார்த்தையே இல்லாமல் அவரோட ஒதுங்கி போயிடுறார். வேற ஒருத்தர் அந்த சீட் எடுத்து படத்தை முடிப்பார். அவ்வளோ அழகான காட்சி அமைப்பு, அவ்வளோ அழகான காட்சி அமைப்பு. அந்த அரங்கமே வந்து ஒரு ஹீரோவுக்கு கிளைமேக்ஸில் கை தட்டணும் இல்லைங்களா? அந்த அரங்கத்தில் ஹீரோவுக்கு யாரும் கைத்தட்டலைங்க. அந்த கடைசியாக செத்து போகிற அந்த ஒரு மனிதருக்காக அரங்கமே கைத்தட்டுச்சு. அதை பார்த்து அப்படியே வியந்து போனேன். என்ன அந்த கதை சொல்லும் பாங்கு இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு அருமையான ஒரு ஆங்கிலத்தன்மையான ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான கதை அமைப்பு. ஒரு அழகாக கதை நிறைவு செஞ்சிருப்பார். அதே போன்ற ஒரு காட்சி இதில் பார்க்குறோம். ஆசிரியர் வந்து இந்த தாவீதினுடைய அரண்மனையை நோக்கி போகிற அந்த அருமான கருத்துக்களை இறை ஆவியினால் இயக்கப்படுகிற தாவீது, மனித இயல்பினால் இயக்கப்படுகிற சவுல், இவர்களுக்கு எடுக்கிற போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் உள்ள ஒரு நெரிசலான இடத்துல ஒரு அழகான ஒரு தென்றலை நுழைக்கிறார். அப்படி ஜென்டில் ப்ரீஸாக ஒரு காமெடியை போட்டு விட்டு இந்த இடத்துல தாவீது எங்கே இருக்கிறாரு, சவுல் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே அக்கு வேற பிரித்து போட்டு இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. ரொம்ப அழகான கருத்து. நிறைய நல்ல செய்திகள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. வாங்களேன் நம்ம வாசிக்க போவோம். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். இந்த 19வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி. என்னன்னாக்க, இது வரைக்கும் வந்து நீ அங்கே இருந்த உன்னை ஒழிச்சோம்னாக்க நான் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சாரு சவுல். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே மருமகனாக்குறாரு. எஸ் மோர் ரீசன் டு கில் ஹிம். ஏன்னா இவர் லெஜிட்டிமேட்டாக அரியசனத்துக்கு கிளைம் பண்ணலாம் அவர் இல்லைங்களா? ஒரு நியாயமான ஒரு வாரிசாக அவர் மாறலாம். அறிவு இருக்குது, திறமை இருக்குது, மக்களுடைய ஆதரவு இருக்குது, அரச குலத்தில் பொண்ணு எடுத்துக்கிறாரு. இது தவிர வேறு என்னங்க வேணும்? அப்போ சவுலுக்கு அப்படியே அப்பா அங்கே இருந்த ஓனான் எடுத்து மடியில் விட்டுட்டோம்டா அப்படின்ற கணக்கில் இதை ஒழிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? இது வரைக்கும் என்ன பண்ணார்? மறைமுகமாக அல்லது வந்து இலைமறை காயாக செஞ்சுட்டு இருந்தவர் வெக்கமே இல்லாமல் தன் மகன்கிட்ட சொல்கிறார், தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடம் சவுல் சொன்னார். அந்த பொறாமை குணமும் அடுத்தவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத அழுக்காரும் நம்மளை எவ்வளோ கேவலமாக கொண்டு போகுது பாருங்கள். முதல் மகளை பயன்படுத்தினார், இரண்டாம் மகளை பயன்படுத்தினார், அலுவலர்களை பயன்படுத்தினார், எல்லாரையும் பயன்படுத்திட்டு மறைமுகமாக செஞ்சு நீ போய் சொல்லுப்பா. இப்போ அவரையும் சொல்லி கேட்காம மகன்கிட்ட சொல்கிறார், டேய் உன் மேலே அவன் பாசமாக்குறான், நீ அவன் மேலே பாசமாக்குற, 2 பேரும் ஓர் உயிரும் ஓடலுமா இருக்கிறீங்க, கொன்றவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவன் கேட்காம போயிடுவான்ட்டு இவன் இருக்கிற எல்லா அலுவலர்கிட்டையும் சொல்கிறார். எவ்வளோ கீழே இறங்கி போய் பார்க்குறாரு பாருங்க. அதாவது பாவம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி போக வைக்கும் என்பதற்கு தாவீதும் உதாரணம் பின்னால் வருவார். அதே போல் சவுலும் இருக்கிறார். பாவம் என்பது ஒரு கரை. அந்த கரை வந்து பட்ட உடனே தொடச்சிட்டோம்னாக்க பழச்சோம். இந்த டீ பட்ட உடனே கழுவிட்டோன்னா போயிடும், விட்டோம்னாக்க அப்படியே நின்றோம். அதே போல் ஒரு அந்த பாவ அழுக்கு, அந்த பாவ மாசு பட்ட உடனே கழுவிடணும், தொடச்சி விடணும். தப்பிச்சோம். அப்படி படியை விட்டோம்னாக்க கரையாகும், துருவாகும். சில சமயத்தில் ஸ்க்ரீனை வந்து நம்ம போடுறதுக்கு குண்டூசி போட்டு வைப்போம். அது தைக்கிறதுக்கு டைம் இல்லைனாக்க ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தோம்னாக்க அந்த ஈரப்பதத்துலேயும் காற்றுலையும் ஹியூமிடிட்டியில் அந்த குண்டூசி ஸ்க்ரீனை சாப்பிட்ருக்கும். அப்படி எடுத்து பார்த்தோம்னா ஓட்டையாக இருக்கும். ஐயோன்னு சொல்லிட்டு வெட்ட வேண்டியதாக இருக்கும். சவுல் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிட்டார். பொறாமன்ற தீ வந்த உடனே அதை டக்குன்னு அணைச்சிருக்கணும். அணைக்கல, எண்ணெய் ஊற்றி இப்போ எங்கே போகிறாரு? சொந்த மகன்கிட்ட, அவனால் பாசமாக இருக்கிற மகன்கிட்ட, அவனை உயிரை வச்சுருக்கிற அவன் மகன்கிட்டே போய் அவனை கொன்றுங்கிறார். எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. ரொம்ப அழகான காட்சி அமைப்பு நல்லாயிருக்கும். அந்த தன் எல்லாரிடமும் சொல்லி கொண்டார். யோனத்தானிடம் தன் மகன் அலுவலர் சொன்னார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீது மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்புன்னு கூட இல்லைங்க, மிகுதியான அன்பு. முன்னெடுத்துல வந்து அதை பற்றி நம்ம பார்த்தோம். அஹாப்தி அப்படின்னு சொன்னாக்க ஐ லவ் யூ, அஹாப்தி ஒத்தேக்கா, ஆனால் ஐ லவ் யூன்னு அர்த்தம் எபிரேய மொழியில். இப்போ அவர் வந்து அஹாவ் என்கிற அந்த அன்பு வந்து பிரசுத்தமான அன்பு. கிரேக் மொழியில் வந்து அன்புக்கு வந்து 3 வார்த்தைகள் இருக்குதுங்க. 3 வார்த்தைகள் இருக்குது. ஈரோஸ், ஃபீலோஸ், அகாப்பே என்று 3 வார்த்தை. கிரேக்க மொழியில் 3 வார்த்தை இருக்குது. எபிரேய மொழியில் ஒரே வார்த்தை தாங்க.
இந்த 3 உள்ளடக்கு வார்த்தை தான் வந்து அஹாவ் என்கிற இந்த வார்த்தை. ஒரே வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கிடுது. அது தாய்க்கும் பிள்ளைக்குமான பாசம், அல்லது காதலுக்கான பாசம், பக்தன் கடவுளுக்கான பாசம், எல்லாமே அஹாவில் தான் சொல்லுது. ஏசாயா 43 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நான் உன் மீது அன்பு கூறுகிறேன், ஐ லவ் யூன்னு சொல்கிறார் கடவுள். அது கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அஹாவ்ன்ற ஒரே வார்த்தை தான். அவ்வளோ புனிதமானதுங்க. அன்பு வந்து அவ்வளோ புனிதமானது. கிரேக்க மொழியில் அறிவு சார்ந்த முறையில் உடம்பு மேலே வச்சுக்கிற காமத்தீயை வந்து ஈரோஸ்ன்றாங்க, அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஃபீலோஸ் அப்படின்றாங்க, அல்லது வந்து பரிசுத்தமான தியாக அன்பை வந்து அகாப்பேன்னு பிரித்து பகுத்து பார்க்குறாங்க. இஸ்லாமிய மக்கள் வந்து பகுத்து பார்க்கல, அனுபவித்து பார்க்குறேன். உன் மேலே வச்சா பாசம், அவன் மேலே வச்சா பக்தி, அவன் மேலே வச்சா நன்றி, அப்படியே அனுபவமாக மாற்றிக்கிறாங்க. அதனால தான் அஹாவ் மிகுந்த, அது வந்து அந்த இடத்துல மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இந்த கொஞ்சம் நஞ்சல் இல்லைங்க, மிகுந்த அன்பு. மிகுந்த அன்புனா வரையறை சொல்ல முடியுங்களா? எவ்வளோ அது முன்னாடி ஒருத்தர் சொன்ன பார்த்தோம். தன் உயிரை, சொந்த உயிரை போல் அவர் கருதினாருங்கிறார். சொந்த உயிரை போல் அவர் கருதினார் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட போய் அவனை கொன்றுன்னு போய் சொல்கிறார் இல்லைங்களா? அது 2 மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், வாசிங்களேன். என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஓகே, இப்பொழுது இந்த வசனங்களின் பின்பாக இருக்கிற 2 முகங்களை படம் பிடித்து பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒரு பக்கம் யோனத்தானுடைய முகம், இன்னொரு பக்கம் சவுலின் முகம். சவுலின் முகத்தை முதல்ல பார்ப்போம். யோனத்தான் முகம் இங்கே இருக்கிறத நான் காட்டுறேன். 18-12 வாசிகளே. ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததால் அவருக்கு சவுல் அஞ்சினார். 18-12 இல்லைங்களா? 16-21 வாசிகளேன். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்த்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைகளன் தாங்குவனாக நியமித்தார். இந்த 16-21 அந்நியனாய் வந்தவன் மீது அன்பு கொண்டு தன் படைக்கலன் தாங்குகிற நெருங்கிய நண்பராக தன்னோடு கூட இருக்கிறவனாக வைத்துக் கொண்டார் சவுல் தாவீத இல்லைங்களா? சவுல் தாவீதை நேசித்தார், அன்பு செய்தார். அஹாவ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. 18-12 வாசிப்போமே. ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். 18-11 வாசிங்களேன். நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவள் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது 2 முறை அதை தவிர்த்து விட்டார். 18-22 வாசிங்களேன். சவுல் தம் பணியாளர்களிடம் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ அரசர் உன் மீது விருப்பம் கொண்டுள்ளார், அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உன் மீது அன்பு கொண்டுள்ளார்கள், ஆதலால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாயிரும் என்று சொல்லுங்கள் என்றார். பப்ளிக் லை, பொது பைகள். இப்போ வந்து ஈட்டினால குத்த பார்க்குறாரு, அதேமாதிரி அவரை பார்த்து அஞ்சுறாரு, அவனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. உன் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லி அவனை என் மருமகனாக இருக்க வை. ஒரு சதித்திட்டத்துக்காக பொய்யும் பரப்புறாரு. இந்த 19 அதிகாரத்தில் அங்கே இங்கே பேசினவர், அப்படி செயலில் அப்படியே இலைமறையை காய கட்டினவர் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தன் மகன் யோனத்தானிடமும் அலுவலர்கள் எல்லாரிடம் சொல்லி அவனை கொல்ல கட்டளையிட்டான். சரிங்களா? இப்போ இது முதல் கருத்து. இது வந்து தாவீதுக்கு எதிராக சவுலுடைய முகம், ஒரு முகம். இந்த முகத்தை நம்ம பார்த்தோம். அன்பில் தொடங்கி கொலையில் வந்து நிற்கிற ஒரு கொலகார முகமாக மாறுது. இந்த இடத்துல யோனத்தான் பாருங்க, ஒரு இன்னசென்ட் யங் பாய், வாழ்க்கையை அதிகமாக பார்க்காதவன், வாழ்க்கையுடைய சவால்களை அதிகமாக சந்திக்காதவன், ஒரு தாவீதினுடைய சம வயதை ஒத்தவன். அப்படி அதே அனுபவம், அதே முதிர்ச்சி, அவ்வளோதான். ஆனால் தாவீது எப்படி பார்க்கப்பட்டார், சவுல் அவரை எப்படி பார்த்தார், யோனத்தான் அவரை எப்படி பார்த்தார் என்பதற்கு இந்த வாசம் அருமையான சொல்லுது. என்ன சொல்கிறாரு? என் தந்தை உன்னை கொல்ல தேடுகிறார், அதனால் எச்சரிக்கையாயிரு. அவர் கொல்ல தேடுறாரு, இவர் எச்சரிக்கை கொடுக்குறார். நீ போய் கொல்லுங்கிறார், இவர் வந்து காப்பாற்றுறார். எவ்வளோ அழகான ஒரு மாறுபாடான விஷயத்தை பாருங்கள். இப்போ இந்த தாவீதை பற்றி யோனத்தான் என்ன நினைக்கிறத பின்பகுதியில் நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகான வசனம், அருமையான வசனமாக இருக்கும். அதை நான் விளக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு, எங்கள் அப்பா என்ன கொலை போடுறாரு, கொலகார பாவி அவர், ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லாரு. அதில் காலையிலேயே புறப்பட்டு மறைமான இடத்துக்கு ஒளிந்துகொள். நீ வெளியும் இருக்கும் சமயத்தில் நான் தந்தையினர், நீ வெளியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள நீ தூரமாக இருப்ப. ஆனால் எங்கள் அப்பா என்ன நினைக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி போகிறாரு, எங்கே வராரு யாருக்கும் தெரியாது. நான் அவருடைய நிகழ்வுகளை நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன். ரொம்ப அழகாக நான் அப்படி நான் அறிகிறது எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். ஒருத்தன் கொல்ல தேடுறா, ஒருத்தன் தப்பிக்க வைக்க தேடுறான்.
அப்போ வந்து தாய் பகை புள்ள உறவாடல் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதே போல் ஏன் சவுல் வந்து அவரை போட்டியாளராகவும் பொறாமையாளராகவும் பார்க்கிறார். யோனத்தான் அவரை ஒரு நேர்மையான நல்ல மனிதராக பார்க்கிறார். பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த பிஹோல்டர் என்று ஒரு ஆங்கில வாக்கியம் இருக்கிறது. அவர் நல்லவராக கெட்டவராக வந்து நம்முடைய பார்வையில் இருக்குது. நல்லவரா என்று பார்த்தோம்னால் நல்லவராக தெரிவார், கெட்டவராக இருந்தால் நல்லவர் இருப்பார். ஒருவேளை நம்முடைய பார்வை தவறாக இல்லையான்னு அவருடைய தொடர்ந்த நன்மைத்தனத்தை நம்ம கண்டுகொள்ளலாம். அந்த நன்மைத்தனத்தை பார்க்கக்கூடிய நல்ல மனது சவுலிடம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் கையில் இருக்கிற ஈட்டியும் கோலியாத்தை கொன்ற வீரமும் மட்டும் தான் தெரியுது. அவன் நம்மளையும் போட்டுருவான், நம்ம அரியாசனத்தை எடுத்துக்குவான். இந்த ஒரு எண்ணம் தான் அவனை தொடர்ந்து வற்புறுத்த, தொடர்ந்து அவரை தாக்க, தொடர்ந்து அவரை தீண்ட அதே பார்வையில் பார்க்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு அழகான தன் வாழ்வு பற்றிய குறிப்பிடுகிறார். அவர் வந்து சின்ன பையனாக இருக்கல ஃபுட்பாலில் விளையாடுறதுக்கு ஆசைப்படுவார். பெங்காலிஸ் ரொம்ப ஃபுட்பால், மோகன் பகான் பெரிய பெரிய டீம்லாம் அங்கேருந்து வரும். ஃபுட்பால் நல்லா விளையாட அவர் நம்ம ஃபுட்பால் போய் விளையாடக்குள்ள அவர் கோல் கீப்பராக போட்டுருவாங்களாம். அவர் கோல் போட்டுருவாக்குள்ள அடிக்கடி கோல் விட்டுருவாராம். என்னடா அது அடிக்கடி கோல் விட்டுருவான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக நம்மளுக்கு திறமையே இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்போ வந்து அப்பாட்ட போய் சொல்கிறாரு, பாப்பா எந்தா இருந்தாலும் கோல் டக்குன்னு விட்டுறேன், என்னை வந்து எல்லாம் டீமில் எடுத்து யோசிக்கிறாங்க அப்படின்னாரு. அப்பா ஞானி அவரை கூட்டு போய் ஐ டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா கிட்ட பார்வை தூர பார்வையில் கொஞ்சம் கோளாறு இருக்குது. அப்போ வந்து ஒரு கண்ணாடி போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பாலே போகல. அப்போ ஏதோ அந்த குறை ஒன்று இருக்குது, அந்த குறையை நிவர்த்தி செய்யணும். சவுல் வந்து குறையை நிவர்த்தி செய்யாமல் குற்றம் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறார். இவர் கண்ணில் கோளாறு, திறமையில் கோளாறு இல்லை தாகூருக்கு, அவருடைய ஞானத்தில் கோளாறு கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்டில் கோளாறு கிடையாது, இயல்புல ஒரு கோளாறு இருக்குது. இந்த இயல்பு கோளாறு சர்ச் பண்ணாங்க பார்க்குற பார்வை சீராகும், பெற வேண்டிய வெற்றி தானாக வந்து சேரும். அது சவுல் அதை செய்யலை. மேலே யோனத்தானுடைய பார்வை விசாலமான பார்வை. ஆக்சுவலாக யோனத்தான் தான் சவுலை போல நினச்சிருக்கணும். ஐயோ என் அரியாசனத்துக்கு சரியாசனம் இருக்கிற ஆள் இவன் தான்டா, நான் கோலியாத்தை கொல்ல வேண்டியிருக்கணும், இவன் போய் கொண்டதுனால இவனெல்லாம் பாராட்டுறாங்க, இவனை பெரியவனா அப்படின்னு நினச்சிருக்கணும். எ ப்ரொஃபஷன் ஜெலசி ஆஃப் ஈக்குவல் ஏஜ் வந்திருக்கணும். இவருக்கு வரலைங்க, அன்ஈக்குவல் ஏஜில் வருது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்குறோம். யோனத்தான் அவ்வளோ அழகான ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். தந்தையை விடுத்து நண்பனை, உண்மை நண்பனை கட்டி காக்கும், உயிரை காக்கும் எந்த விடத்திலும் துணிந்து இருக்கிற ஒரு நல்ல மனிதரை பார்க்கிறோம். நட்பை கற்பை போல புனிதமானதாக இருக்கிற ஒரு நல்ல மனதை பார்க்கிறோம். நல்ல நண்பர்களின் நட்சத்திரமாக விளங்குவதை நம்ம இந்த சொல்லி பார்க்குறோம். தந்தை என்னமெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை நீ தூரமாக இருந்தாலும் நான் அருகில் இருந்து உனக்கு நான் கூட சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், நீயே இங்கே இருக்கிற மாதிரி உனக்கு எல்லா செய்தியும் வந்துடும், கவலைப்படாத, நீ அதை வச்சு நீ பொழைச்சிக்கலாம், தப்பிச்சிக்கலாம் என்று ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாரு. அடுத்தது வாசியம் பேசுகிறேன், 4ஆம் வசனம் பாசுங்களேன். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாய் பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை, மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவையாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லோருக்கும் பெரும் வெற்றி அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணம் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். செம ஸ்பீச்சுங்க, செம ஸ்பீச். அழகாக அக்கு வேற ஆணி வேற. இந்த கிரேக்க பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அல்லது சாக்ரட்டிஸ் அவங்கள மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு பெர்சுவேஷன்பாங்க, ரெட்டாரிக்ஸ் அப்படிம்பாங்க. அழகான ஒரு ரெட்டாரிக்ஸ். எவ்வளோ அழகான ரெட்டாரிக்ஸ்னாக்க இந்த வார்த்தையினுடைய எண்டில் ஓகேப்பா நீ சொல்கிறதான் கரெக்டாக சவுலே சொல்லிடுறாரு. ரொம்ப அழகான பெர்சுவேஷன். ஒரு நல்ல அழகான பிரசங்கம் வைக்கிறாரு, ஒரு மனம் மாறுது. அதான் ரொம்ப அழகாக பாருங்கள். இதுல 4 காரணங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவரை கொல்லக்கூடாது அப்படின்னு 4 காரணத்தை யோனத்தான் வைக்கிறாரு. அது தனி மனித, சமூக மற்றும் நாட்டுப்பற்று மிகுந்த அல்லது இறை அப்படின்னு எல்லா லெவலும் இப்படி அள்ளிட்டு போய் சவுல் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாரு. அதானே அப்படின்னு யோசிக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பீச். மொத்தம் எத்தனை வசனம் பாருங்களேன். 4, 5, 2 வசனம் தான் சார். 2 வசனம் தான். 4 காரணங்கள் சொல்கிறார். ஒன்றா பார்ப்போம். முதலாவது நல்ல விதமாக பேசி. ஒரு நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை, நல்ல விதமாக பேசி. யாக்கோபு தன்னுடைய திருமடல் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களே, இந்த நாக்கு பைப்பு மாதிரி. அந்த பைப்பில் நல்ல தண்ணி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். தண்ணி நம்ம வரதில்லை, வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இதே தண்ணி திறக்குள்ளே டிச்சு தண்ணி வந்தால் எவ்வளோ சங்கடப்படுவோம். அதே போல் தான்
இந்த நாக்கு வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. நாவை காத்தவன் நானிலத்தை காத்தவன்றது போல் இந்த நாவை நம்ம காத்தோம்னாக்க நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இந்த நல்ல நீரும் அல்லது வந்து அழுக்கு நீரும் ஒரே ஊட்டிலேருந்து வருமா? ஒரு கேள்வி கேட்டு ஏன் உன் நாக்கை வந்து கெட்டதுக்கு பயன்படுத்துகிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்பார். இரண்டாவது, ஒரு கப்பலை ஒரு நங்கூரம் அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு அச்சாணியாக நிற்கிறது வந்து நாக்கு தான் அப்படிம்பார். இன்னொன்று அழகாக சொல்லுவார், ஒத்த தீப்பொறி ஒரு காட்டையே எரிச்சிருதுங்க, நீங்கள் சொல்கிற ஒத்த வார்த்தை எதை வேணாலும் செய்யும், ஜாக்கிரதையாக இருங்கிறார். எவ்வளோ அழகான உதாரணங்கள் பாருங்கள். நான் பேச்சு பற்றியும் நாவை பற்றியும் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அழகாக சொல்ல 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக சொல்கிறார். இந்த நல்ல விதமாக பேசி யோனத்தான் மட்டும் போய் கொஞ்சம் கெட்ட விதமாக பேசியிருந்தாருன்னா கதையே மாறி இருக்கும், ஒரு சரித்திரமே சரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக நல்ல விதமாக பேசி, ரொம்ப அருமையான வார்த்தை. யோனத்தான் தாவீதன் சென்று நல்ல விதமாக பேசி 3 காரியங்களை சொல்கிறேங்க. சவுல் யார்? தாவீதை கொல்ல தேடுகிறான். மூத்த மகளை பணயம் வைத்தவன், இளைய மகளை பணயம் வைத்தவன், இவன்கிட்ட போய் கொல்றான்னு சொன்னவன், மகனென்றும் பாராமல் தன்னுடைய எண்ணம் ஈடுவதற்காக எதை வேணும் செய்ய துரிகிற ஒரு பழைய ஏற்பாட்டு ஏரோது இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நல்லதாக பேசுகிறார். அப்போ இவர் எவ்வளோ தைரியம், எவ்வளோ நம்பிக்கை, அவர் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும். இந்த 3 யோசித்து பார்க்கணும். சொல்கிறார், நான் சொல்கிறேன், அவர் கேட்பார், இது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது வந்து சொல்லுவதை சொல்லும் வகையில் சொல்ல வேண்டும், சொல்லும் வகையில் சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விதமாக பேசுகிறார், ரொம்ப அழகாக. நிறைய சமயத்தில் நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்துறதே வந்து ஒரு சிலர் நல்ல விதமாக நம்மளை பற்றி சொல்லாததுனால. ரொம்ப முக்கியமான காரியம். எங்களுடைய ஆயர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், வகுப்பறையில் சொல்லுவார், எவ்வளோ தெரிந்திருக்கா என்பது முக்கியம், அதே போலவே யாரையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கா என்பது முக்கியம் அப்படிம்பார். ரொம்ப அழகாக சொல்லுவார். எவ்வளவு தெரிந்து வைக்க என்பது முக்கியம், யாரை தெரிந்து வைத்திருக்கா என்பது அர்த்தம். இன்னொரு அழகான வாக்கியத்தை ஆயர்களே ஒரு முறை சொன்னார், எவ்ரி ரிலேஷன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ரிலேஷன். ஒவ்வொரு ரிலேஷனையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா நீ சந்தர்ப்பவாதி, ஆனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உறவாக நீ பார்த்தனாக்க நீ யதார்த்தவாதி. அந்த அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவங்களை 2 வரிகள் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவோம், அதை வந்து வாழ்நாள் முழு மறக்க முடியாத ஒரு இனி அனுபவம் மாற்ற முடியும். எப்போ நல்ல விதமாக பேசணும்னாக்க. ஒரு ஜெர்மனியை துணுக்கு ஒன்று படித்தேன். வந்து பஸ்ஸில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் குண்டாக இருக்கிறாரு, அந்த பக்கம் ஒரு ஒல்லியாக ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குது. இவர் வந்து உட்காந்தனால முக்குது, மொனவுது, திட்டுது, அப்படியே நெளியுது, அப்படியே ரொம்ப அன்னீஸாக பிஹேவ் பண்ணுது. இந்த அவர் வந்து கொஞ்சம் அப்படி அமைதியாக பொறுமையாக இருக்கிறார், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார், படிக்கிறாரு, மியூசிக் கேட்குறாரு, அப்புறம் சிப்ஸு சாப்பிட்றாரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. பொறுமையாக இருந்துட்டு அந்த அம்மா ஒரு இடத்துல வந்து இப்படி இடிக்குது. அவர் வந்து கொஞ்சம் கோவிச்சிக்காமல், மா யூ லைக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறாரு. அந்த அம்மா இப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வாங்கிக்குது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, சார் அந்த அம்மா அவ்வளோ இன்டிஃபரெண்ட்டாக நடந்துச்சு, நீங்கள் குண்டாக்குறது வந்து தன்னுடைய செய்கையினாலும் தன்னுடைய பாடி லாங்குவேஜாலும் அவ்வளோ வந்து இது பண்ணிச்சு, நீங்கள் அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கவர்ந்துட்டீங்களே அப்படின்னாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த துணுக்கு முடியுது, பயணம் என்பது சிறிது நேரம் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். அவ்வளோதான். அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறேன், அதுக்கிட்ட சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறேன்? எல்லாருக்கும் அடுத்த ஸ்டாப் வந்துடுங்க, எல்லாருக்கும் அடுத்த ஸ்டாப் வந்துடும். அதில் போய் சண்டை, சச்சரவு, பகைமை, வெறுப்பு, அடுத்தவங்களை பற்றி பேரை கெடுக்கிறது, கேரக்டர் அசோசியேட் பண்ணுறது, ஐயோ டைம் வேஸ்ட்டு. சைனா மொழியில் சொல்லணுன்னாக்கா அது எனர்ஜி லீக். நம்மளுடைய எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கெட்டதை பேசி, கேரக்டர் அசோசியேட் பண்ணி, காசிப் பண்ணி, நல்ல விதமாக பேசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவன் மட்டும் கொள்ளலை, நான் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கப்பா. நீ போனியா, நான் போனா, அவன் போனானா? யாரும் போகல, இவன் போனான். யாருமே இல்லாதப்ப இவன் போனான். அவனை போய் கொல்ல தேடுறியாப்பா. இந்த யோனத்தான் எவ்வளவு மதியுகத்தோடும், எவ்வளவு சொல்வன்மையோடும், எவ்வளவு நட்பின் பிரமாணிக்க உணர்வோடு நடந்துக்கிட்டார் அப்படின்னாக்க, அவன் சொல்ல கேட்டு இன்ஸ்டன்டேனியஸாக சவுல் வந்து மனம் திரும்புகிறார். ஓகே அவனை கொல்ல மாட்டேன்னாக்க ஜோனத்தான் யோசனை வந்துருக்கும், நம்ம சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா, இருந்தாலும் அது எப்பயுமே நம்ப முடியாதுன்னு ஒரு யோசனை வரும்.